செய்தியும் வராது. உங்கள் கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு தெரிய வரும். இந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள பல வழிகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று பயோமெட்ரிக் லாகிங், UITAI எனப்படும், அல்லது ஆதார் செயலியை பயன்படுத்தி உங்கள் கைரேகைகளை நீங்கள் லாக் செய்து கொள்ளலாம். அப்படி செய்துவிட்டால் நீங்கள் மீண்டும் அதனை அன்லாக் செய்யும் வரை உங்களை தவிர வேறு யாராலும் உங்கள் கைரேகையை பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்ய முடியாது. தேவைப்படும் போது மட்டும் சில நிமிடங்களுக்கு அன்லாக் செய்துவிட்டு வேலை முடிந்ததும் மீண்டும் லாக் செய்து கொள்வது உங்கள் பணத்திற்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக இருக்கும். அதேபோல் தேவையற்ற இடங்களுக்கு உங்கள் ஆதார் கார்டு நகல்களை கொடுப்பதை தவிருங்கள். அப்படி கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் அந்த நகலில் உங்கள் கையெழுத்திட்டு எந்த தேவைக்காக அந்த நகல் கொடுக்கப்படுகிறது என்பதை தெளிவாக குறிப்பிடுங்கள். முடிந்தவரை உங்கள் முழு ஆதார் எண்ணையும் தராமல் இறுதி 4 இலக்கங்கள் மட்டும் தெரியும்படி இருக்கும் மாஸ்க் செய்யப்பட்ட ஆதார் நகலையோ அல்லது VIT எனப்படும் 16 இலக்க தற்காலிக எண்ணையோ பயன்படுத்துவது பாதுகாப்பானது. உங்கள் வங்கி பரிமாற்றங்களை தொடர்ந்து கவனிப்பதும், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உடனடியாக சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளிப்பதும் உங்களை காக்கும். விழிப்புணர்வே உங்கள் பணத்திற்கான மிகப்பெரிய பாதுகாப்பு. பெரும்பாலான மக்கள் தங்கள் வங்கிக் கணக்கின் ரகசிய பின் நம்பர் அல்லது OTPயை யாரிடம் பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் தங்களது பணம் பாதுகாப்பாக இருப்பதாகவே இன்றும் நம்புகிறார்கள். ஆனால் இன்றைய நவீன டிஜிட்டல் உலகில் உங்கள் வங்கி ரகசியங்களை சொல்லாமலேயே உங்கள் கணக்கில் இருக்கும் மொத்த பணத்தையும் திருட முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆதார் அடிப்படையிலான பண பரிமாற்ற முறை அல்லது AEPS எனப்படும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் இப்போது பொதுமக்களின் பணத்தை குறிவைக்க தொடங்கியுள்ளனர். ATM கார்டு, ஸ்மார்ட் போன் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் வசதி இல்லாதவர்களும் எளிதாக பணம் எடுக்க உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது மோசடி பேர்வழிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக மாறிவிட்டது. இந்த மோசடி எப்படி நடக்கிறது என்பதுதான் இதில் மிக முக்கியமான விஷயம். நாம் சொத்து பதிவு செய்யும் போதோ அல்லது அரசு அலுவலகங்களில் ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போதோ பதிவாகும் நமது கைரேகைகளை சைபர் திருடர்கள் ரகசியமாக திருடுகிறார்கள். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த திருடப்பட்ட கைரேகைகளை சிலிகான் போன்ற பொருட்கள் மூலம் போலி முத்திரைகளாக உருவாக்குகிறார்கள். பின்னர் பாதிக்கப்பட்ட நபரின் ஆதார் எண்ணையும் இந்த திருடப்பட்ட போலி கைரேகையையும் மைக்ரோ ATM இயந்திரங்களில் பயன்படுத்தி மிக எளிதாக வங்கிக் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து விடுகிறார்கள். இந்த திருட்டு மிக தந்திரமானது. ஏனெனில் உங்கள் மொபைலுக்கு எந்த ஒரு OTP அல்லது உறுதிப்படுத்த